அதில் அண்ணன் திருமாவர்களாக இருக்கட்டும், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், 1987லலாம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுங்க, எங்கள் மக்கள் வந்து எங்கள் ஜனம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். நல்லோர் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி வன்னியர் மக்களுக்காக அவர் போராடினார். 108 சமூக மக்களுக்கு எம்பிசி என்ற ஒரு புது பிரிவு உருவாகி 20 விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அவர் பெரியார் இல்லையா? காலங்காலமாக வாழுதுல எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருப்பாங்க, கல்வியில் வேலைவாய்ப்பில் பயன்பெற்றிருப்பாங்க. அதனால் அவர் பெரியார் தான். இங்கே இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களுக்காக போராடக்கூடிய, தேவேந்திர சமூக மக்களுக்காக போராடக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் வந்து வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து மிகவும் ஒரு ஏழ்மை நிலையிலேருந்து வந்து இந்த மக்களுக்காக போராடி இப்போது 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்களும் பெரியார் தான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இது அதுக்கு மறுப்பையும் திருமாவளவன் அவர்களே சொல்றாரு. என்னை பெரியார்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவர் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. திமுக வந்து தன்னுடைய லட்சிய தலைவராக பெரியாரை வந்து கொண்டு வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் என்னையும் அவரே ஒரே இதில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தமிழர்களுக்கு நாம் உண்மையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம்.